சொந்தக்காரன் அதிகாரியிலிருந்து என் தாய் தந்தையர் வழங்கிவிட்டு வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படி வேட்டையாட வருகின்ற பொழுது அழகான பெண்மானை கண்டேன். அதை கையால் பிடிப்பதற்கு மிக ஆவல் கொண்டேன். அந்த மானை பிடிப்பதற்கு தாங்களிடத்திலே அனுமதி இருக்கிறேன். எப்படி தெரியுமா? உங்களை ஆமா அக்கா ஏமா சொல்லாத வார்த்தையை சொன்ன வார்த்தையே சொல்லலைங்க. சின்ன பிள்ளை போய் சொல்லாதே கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா ஏப்பா இவ்வளவு பெரிய போய் நான் ஏன் போய் சொல்லணும்? எனக்கு ரொம்ப அவசியமா? வேற சொல்லாத வார்த்தையை சொன்னோம்னா சொன்ன வார்த்தையை சொல்லலனா நான் சொல்லலம்மா. சொன்னீங்க. நான் சொல்லலை நிரூபி. சொன்னீங்கன்னு நான் நிரூபிக்கிறேன். எங்க நிரூபி பாப்போம். எங்க சொன்னீங்க நிரூபிங்க பாப்போம். காலங்கள் எடுத்தவத்தால் அரிதாகவே கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா என்ன சொல்றோமோ அதை கேட்டு அதுக்குண்டான பதில் சொல்றோம். ஒருத்தால் பூமி ஆழ்வார்னு சொல்லிருக்காங்க. 14 காரியம் சதானம் வந்திருக்காங்க. பொறுமை கடலைன்னு பெருகிட்டு இருக்காங்க. தெரியல. அப்புறம் ஏன் பொறுமையா இருக்க முடியாதுங்க? சொல்லுங்க. என்ன சொல்றது கவனமா கேளுமா. காலங்கள் எடுத்தவத்தால் அரிதாகவே நீங்களே பத்தனமா சொன்னேன். பொறுமையா ஏன் சொன்னீங்க? பொறுமையா இரு ஓங்கறத நான் சொல்றேன். என்ன சொல்றங்கறத கவனமா கேளு. காலங்கள் எடுத்தவத்தால் அரிதாகவே காலங்கள் எடுத்தவத்தால் அரிதாகவே அக்காலத்தை கடத்த வண்ணம் அதிகாகமே ஒரு வார்த்தையை முழுமையா சொல்றது உனக்கு என்ன அவசரம்? கவனமா கேட்பா. காலங்கள் கிடைத்தவத்தால் அரிதாகவே அக்காலத்தை கடத்த வண்ணம் அதிகாகமே
வரலைனாங்க. தோழி கேட்டேன். என்ன சொன்னாங்க? பார்க்கல அப்படினாங்க. சரி. ரெண்டு பேருக்கு அந்த தனித்திறமை யாருக்கு இருக்கணும்? இடத்துடைய தலைவர் நீங்க என்ன செய்யணும்? ஐயா பழுவர வாங்க. மான் உள்ளத இருக்கு அப்படின்னு பிடிக்க அனுமதி கொடுத்தேனா? பிடிக்க தலைமை இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை ஓஹோன்னு வளர்த்தேன். டீலா ஓடில ஓஹோ அதாவது ஹார்மோனியம் வாசிக்கிறவருக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியுமா? ஹார்மோனியம் வாசிக்கிறவருக்கு கை ரெண்டு வேலை செய்யணும், கால் ரெண்டு வேலை செய்யணும். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ள சமைக்கிட்டே இருப்பாங்க, அது வெளியில தெரியாது. ரெண்டு கையில அது மட்டும் கிடையாது, பாடுறத வாங்கி பாடணும். என்ன பண்றாங்கிறத ரெண்டு கண்ணாலையில பார்க்கணும், என்ன பாடுறாங்க அப்படிங்கறத ரெண்டு காதலையும் கேட்கணும். இந்த எல்லா கவனமும் இருந்தாத்தான் ஹார்மோனியம் வாசிக்கணும். ஆமா, உண்மைதான். அது வந்து சாதாரண ஆள் எல்லாரும் வாசிக்க முடியாது. ஆனா அதை வந்து மோகன்தாஸ் செய்யறாருன்னா பெரிய விஷயம். காரணம் என்னன்னா அவர் கத்துக்கிட்ட முறைப்படி கவனம். சந்தோஷம். வேற என்ன பழக்கம்? அதாவது சொல்லுவாங்க, உயர்த்துவது போல் பேசுவாங்க, அதை வஞ்ச புகழ்ச்சி வஞ்சன புகழ்வதை போய் இகழ்வது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி எல்லா மனிதனுக்கும் எல்லா திறமையும் உண்டு, அதை நம்ம வளர்த்துக்கிறதே கிடையாது. ஏன்னா
எந்த குழந்தையும் அன்னி பிறக்கையிலே நல்ல குழந்தைதான். அது நல்லவராவதும் தீவராவதும் என்னுடைய வளர்ப்பு நிலை. எதுக்கு வளர்க்கணும்? இப்ப எல்லா இந்த குழந்தை வந்து இன்னொரு தான் பிறக்குது இருக்கா? கிடையாதுல்ல. டாக்டருக்கு படிக்க இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மந்திரத்தை அதை வந்து கல்வி கையில போது பிள்ளை இல்லாம முதல்ல கத்துக்கணுமா? அப்ப ஒரு மனிதன் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்காக அப்படி சொன்னாங்க. அது உண்மை. ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும். உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். மரத்திற்கு ஓர் அறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, ஊர்வன 3 அறிவு, விலங்குகளுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு பறவைகளுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு அப்படிம்பாங்க. எல்லா மனிதனுக்கும் இருக்கா? எல்லா மனிதர்களுக்கு இல்ல. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் 5 அறிவு தான். ஆனா பகுத்தறிவை பயன்படுத்தும் பொழுது 6வது அறிவு வேலை செய்யும். எல்லாருக்குமே 5 அறிவு தான். ஆனா பகுத்தறிவு உள்ள நம்ம யோசிக்கும் போது அதுதான் வந்து பகுத்தறிவு 6வது அறிவு அப்படின்னு. மனிதர்கள் உண்டு, மனிதரில் மிருகம் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு, மனிதரில் மாணிக்கம் உண்டு அப்படின்னு இருக்கேன். மனிதர் வந்து பலவிதமா பிரிக்கிறேன். பலவிதமா பிரிச்சா ஒரு மனிதர் வந்து மனிதரில் தெய்வம் உண்டு அப்படின்னு ஒரு மனிதர் வந்து தெய்வமா எப்ப நம்ம சொல்லுவோம்? இப்ப ஒரு மனிதர் ஆபத்தான நிலைமையில் இருக்கவன நம்ம போய் காப்பாற்றணும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பச்சுக்கு உதவாத அன்னம், தாபத்தை தீராத தண்ணீர், தருத்திரம் அறியாத பெண்ணி, கோபத்தை அடக்காத வேந்தன், குருமணி கொள்ளாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம், இவைகள் உலகத்துல இருந்து பயனில்லைன்னு சொன்னாங்க. உண்மைதானே? இப்ப பயன் இல்லாம போக கூடாதுல்ல. பயன் இல்லாம எதுவுமே போக கூடாது. பழசா இருந்தாலும் பழைய பொருளா இருந்தாலும் அவங்களுக்கு இப்ப உள்ளவங்களுக்கு பயன்படணும். அந்த மாதிரி ஒரு பொருளா இருக்கணும். இப்ப எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிந்துங்க. யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன செய்யறாங்க, அப்ப அந்த கவனம் மனிதன் இருந்தாட்ட நம்ம என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. யார் என்ன சொன்னாலும் ஆராய்ந்து அறிந்து தெளிவுபடுத்தி அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும். தெய்வப்படும். இப்ப நீங்க இவ்வளவு திறமையா பேசுறீங்க, நான் சொல்லுக்கு உள்ள ஒரு சூட்சம் வச்சு சொல்றேன். அதை கண்டுபிடிக்கல பாப்போம். சென்னிமலை வேடனுக்கு சேர்ந்த கொம்பு 2. வேடனை கம்பு இருக்குன்னா யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. கண்டிக்குள்ள வள்ளிக்கு கால் இல்லை, முன்னும் ஒரு ஆட்டுக்கு கொம்பில்லை, ஆரைக்கு கால் இல்லை, ஆராய்ந்து பார் பாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லுக்கு உள்ள ஒரு சூட்சமா. இந்த சொல்லுக்கு உள்ள சூட்சமா இருந்தா இது எப்படி கண்டுபிடிக்க? கற்றாரை கற்றார் காமருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சாக்க நம்ம அதுக்குள்ள பதில சொல்ல முடியும். அதே வில்லது வளைந்ததென்றும் வீரமுதுரங்கிட்டென்றும் எதுவுமே நல்லது கிடையாது. ஒரு சில பேருக்கு ஒரு சில பேரை பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். ஒரு சில பேரை பார்த்தோம்னா ஏன் இவங்களை எல்லாம் பாக்குறோம் அப்படின்னு தோணும். எதனால தெரியுமா? ஒரு சில பேருடைய முகபாவனை இருக்கு பாத்தீங்களா? முகபாவனை வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா முகலட்சணம்னா வந்து தேஜஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா? தேஜஸ்னா என்ன? முகப்பொழிவு, முகப்பிரகாசம். அது தெரியும் பாத்தீங்களா? அது ஒரு சில பேருக்கு நல்லாவே பிரகாசமா தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது. என்னதான் சோப்பு போட்டுருக்கணும் தெரியாது. சரி, அந்த மாதிரி. ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பையோ மனமது செம்மையானா மந்திரம் தேவையில்லை. அதனாலதான் உள்ள பெருங்கோயில் ஊன் உடம்பை ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல திரைத்தரச்சி ஜீவனே சிவலிங்கம் இருக்கேன். கள்ள புலனதும் காணா மணி விளக்கே. ஒரு இடத்துக்கு ஒரு காரியத்துக்கு போறோம் வைக்கிறேன். இப்ப பார்க்க போறவரை எதற்க வர்றாரு? அப்ப என்ன அவர் பார்த்தோம், அடடா இங்க வரா கும்பிட போறவங்க குறுக்க வந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னு சந்தோஷமா அவரை பார்த்தோம்னு நினைப்போம். இப்ப நம்ம பார்க்க கூடாதுன்னு யாரும் நினைக்கிறோமோ அவர் எதற்க வர்றேன்னு நினைக்கிறேன். எதாவது முடிச்சவன் இவனை பார்க்க கூடாதுன்னு எதற்க வர்றானப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப அவனை பார்க்கும் போதே மனசு வந்து சங்கடமா இருக்கும். அப்ப இந்த மனசு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் இருக்கேன். எதுலயுமே ஒரு தெளிவு வேணுங்க. எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? எல்லாத்துலயுமே தெளிவு வேணும். அதுல சம்புவே என்ன புத்தி சலந்தனி மீன் நம்பி வம்பூர் வடத்தை போட்டு வானத்தை பார்த்தது ஏதோ அம்புவி மாதிரிகளை அரசரைகள் என்ன உள்ளத வச்சு நல்லது பண்ணுற மனத்துக்கு அவள் இருக்கணும். அப்ப இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா என்ன செய்வோம்? எட்டாத கனியை பார்த்து கொட்டாய் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக எண்ணி தன் கொள்ள சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கற்ற கவி. மயிலுதான் தோகை விரிச்சு ஆடுதுன்னா வான்கோழி தோகை விரிச்சு ஆடணும்னு நினைக்கலாமா? நினைக்க கூடாது இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். அப்ப அவரவருடைய வழியிலே அவரவர் சென்றால்தான் அவரவருக்கு சிறப்பு. உண்மை. மற்றவருடைய வழியில போகலாம், நல்ல
கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும். நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுறணும். உலகத்துல ஒரு மனிதனா பிறந்த எல்லாருமே பிறந்ததுல இருந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே நம்மளா கத்துக்கிட்டு வந்தோமா? கிடையாது. அடுத்தவங்க கத்து கொடுத்து மற்றவர்கள் ஒருவருடைய உயர்வுக்கு அதான் ஒரு காரணம். அப்போலாம் அப்படித்தான் இருந்துச்சு. ஆமா, இப்ப எல்லாமே செல்ல பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் கத்துக்கிறாங்க இருக்கு. ஆனா எல்லா மனிதருக்கும் எல்லா தன்மையும் உண்டு. என்னதான் உதாரணத்துக்கு என்ன சொன்னோம்னா, என்னதான் நவீன காலகட்டம் வந்தாலும் எவ்வளவுதான் இன்னும் மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட பிறந்த குழந்தைக்கு அம்மான்னு சொல்லி தர்றது அம்மாவா தான் இருக்கும், அப்பான்னு சொல்லி தர்றது அம்மாவா தான் இருக்கும், சாப்பாடு இப்படித்தான் சாப்பிடணும்னு சொல்லி தர்றது அம்மாவா தான் இருக்கும். இது மனிதனுடைய தன்மை, இயல்பு கூட. அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கவே வேணாம். அது என்ன செய்ய தானா குழந்தை முதல்ல என்ன சொன்னா, ஒண்ணு தாத்தா அப்படின்னு சொல்லுமா, இல்லாட்டி மாமா அப்படின்னு சொல்லுமா. இதுல எந்த குழந்தை என்ன சாத எல்லா மனிதனுக்கும் எல்லா தன்மையும் உண்டுனா, உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காப்பதற்கு உருப்படியாய் இருப்பதையும் எடுப்பதுவே உறங்கினோம். அது இரண்டு ஊரை ஒன்று உறவு குணம். இத்தனையோ மனிதனிடம் மொத்தமாக வாழ்கலாம். இந்த எல்லா பணமும் மனிதன் அதை நிறைய திரை மூக்கு பிடி சாப்பிடுற ஊருக்கு போயில அதே எல்லா மனிதனுக்கும் எல்லா தன்மையும் உண்டு. அப்படிங்கிறதுனால பிறந்து போது பிறந்த குணம் போக போக எல்லாம் இருக்கும் போது இறந்த குணம் இறக்கும் போது சேர்ந்து மனிதன் பிறந்து போது பிறந்த குணம் போக போக மாறி. சின்ன பிள்ளைகிட்ட என்ன சொல்லலாமோ அதைத்தான் நம்ம சொல்லணும். பெரிய மனிதன் என்ன சொல்லணுமோ அதைத்தான் நம்ம சொல்லணும். சின்ன பிள்ளைய எப்படி ஏமாத்தி போடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். விவரம் சின்ன பிள்ளைகிட்ட விவரம் இருக்கா? இல்ல விவரமா இருக்குன்னு சொல்றேன். சின்ன பிள்ளை விவரமா இருக்குமா பெரியவங்க விவரமா இருப்பானா? சின்ன பிள்ளை எதையுமே சாதாரணமா நினைச்சு இடம் போடக்கூடாது. சின்ன பிள்ளை விவரமா இருந்தா ஆச்சரியப்படுவான். இங்க வர இவ்வளவு சின்ன பிள்ளை இருக்கு பரவாயில்லையே அப்படின்னு ஆச்சரியப்படுவான். பெரிய மனிதன் வந்து ரொம்ப திறமையா இல்லைன்னு வச்சுங்க, மாடு பாரு 7 வயசாவது இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் 20 வயசு. ஆமா 20 வயசு. சந்தேகம் எந்த இடத்துல வரக்கூடாதோ ஆனா அந்த இடத்துலலாம் சந்தேகம்.
சிதைத்ததும் ஒரு அடையாளம். மாணவர முன்னோக்கி வைதே விண்ணப்பம் காணமரம் கழுதுருவை காடுவத காலத்தில் தேனமரம் கொள்ளிச்சால சித்திர கூட தீர்ப்பர் பால்மொழியாய் பரதனவை பணிந்ததும் ஒரு அடையாளம். சித்திர கூட தீர்ப்பர் சிறுக்காக்கை உலை தீண்டு அத்திரமே கொண்டறிய அனைத்துக்கும் தெரிந்தோடு வித்துக்கணை ராமனவை மனுஷரை கத்திரமே அதற்கனை அறுத்ததும் ஒரு அடையாளம். மின்னத்த உண்மையழியார் வையழியார் விண்ணப்பம் பொன்னத்த மானொன்று புகுந்து நீதி விளையாட நீ நண்பின் வழி நின்று சிலை பிடித்த எம்பிரானையே சிந்திகள் லக்கவன் பிரிந்ததும் ஒரு அடையாளம். மைத்தகுமா மலர்குழலால் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரப்பன் உடனது நினைத்திட அத்தகைய சீர் அயோத்தியர்க்கும் அடையாளம் இவை முடிந்தான். இத்தகைய அடையாளம் ஈரவங்கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதாமா கிட்ட கிடையாது அடையாளத்தை சொன்னதா பெரியார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மான்குட்டி அங்கலட்சணம் அடையாளம் சொல்லுங்க. கேட்டது மானுக்குண்டான அடையாளமா? நீங்க சொன்னது யாருமே சொல்லி கேட்கலையே, மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் சொல்லவா? எப்படி சொல்றேன் கேளுங்க, கவனமா கேளுங்க. நிறைந்தகரம் குழைவடவா நின்னடியர் விண்ணப்பம் சிறைந்த மணியை முடிச்சிருக சிலை எரிந்து நிலை கொண்டது. அறிந்தரசு கலைகட் அறந்தவத்து இடைவிளக்க சிறந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததுமோ அடையாளம். மானமரம் மண்ணோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரம் கழுதுருப்பை காடுவந்த காலத்தில் தேனமரம் புளிச்சரால் சித்திர கூடத்தி இருப்பர் பால்மொழியாய் பரதனவி படைந்ததும் ஒரு அடையாளம். சித்திர கூடத்தி இருப்பர் சிறுகாக்கு முளை தீண்டு அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடு வித்தகனை ராமாவுடனவே மனுஷனை கத்திரமே அதற்கனை அறுத்ததும் ஒரு அடையாளம். மின்னத்த உண்மையடியார் மையடியார் விண்ணப்பம் பொன்னத்த வானொன்று புகுத்து நீதி விளையாட நீ நண்பின் வழி நின்று சிலை பிடித்த எம்பிரானையே பின்னைய லக்கவன் பிரித்ததும் ஒரு அடையாளம். மைத்தகுமா மலர்குழலால் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரப்பன் உடனது நினைத்தேட அத்தகைய சீர் அயோத்தியர்க்கும் அடையாளம் மொழிதான். இத்தகைய அடையாளம் இது மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சொன்னாங்க. ராமாயணத்துல மோதிரத்துக்காக இவ்வளவு விளக்கம் சொல்லி அடையாளம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க தேடி வந்த மானுக்கு உண்டான அடையாளம் சொல்லுங்க. இவ்வளவு காலமா எவ்வளவு பேரை சந்திச்சிருக்காங்க, ஆனா இப்படி அடையாளம் கேட்டு யாருமே கேட்டது கிடையாது. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. அதே மாதிரி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன், சொல்லுங்க. கவனமா கேட்டீங்கன்னா தான் அதுக்கு பதில் சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க, கவனமா கேக்குறீங்களா?
ஆனா முடிஞ்சு பைக்கு கண்டிட்டு போட பாத்தியா இல்ல ஏதோ ஒரு பெண்குட்டிக்கான விளக்கம் கிடையாது ஏதோ ஒரு பெண்குட்டிக்கான விளக்கத்தை ஓகே சொல்றேன் காயாத கடகத்தை நின்று விடாமல் காரியில பெண்ணுதே சரி அந்த பெண்ணு யாரு அப்படின்னு தெரியுதா யாரு காண குறவர் கண்மணி இடவனர் காண குயிலு கிடைக்கிற குரல் உழைக்கவன் அப்படின்னு சொன்னேன் சரி இவ்வளவு நேரம் குயில் மாதிரி கூடுது யாருமா யாரு ஓ பாட்டி இப்பதான் பொம்மைக்கு ரெடி பண்ணாப்பு பேசிக்கிட்டு தான் இருக்கலாம். ஆமா எதுக்கு இப்ப இப்படி ஆவேசமான கூப்பிடல வந்து ஒரு மான்குட்டி தேடி வரவில்லையா அப்படி ஒரு பேசமா இருக்கு. என்னைத்தான் தெரியுதா என்னை தேடி வந்தாராமண்ணா என்ன சாமியை கும்பிடுமா
சரணமுருகா, ஓம் சுவாமியே சரணமுருகா. வந்தது யார் என்று தெரிந்து கொண்டாயா? அறிந்து கொண்டேன் சுவாமி. இது நேரம் வரையில் உன்னோடு விளையாடியது எல்லாம் யார்? உன்னை திருமணம் செய்வதற்காக ஓடி ஓடி வந்திருக்கின்றேன். வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? இன்று முதல் உலக மக்களெல்லாம் தீமையானை வெளியில் கிடைக்காமல் வெள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அறியாதவனானே, உனக்காக முதலிடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தில் வலது பக்கத்தை வைத்திருக்கிறேன். இன்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் மனித தெய்வானையும் கிடைக்கட்டும். இன்று முதல் உன்னாசை நிறைவேறட்டும். ஒலிபெருக்கி மிக அற்புதமாக அமைத்துக் கொடுத்த ஒலிபெருக்கியை தார்க்கும் எங்களுடைய உள்ளம் கிடைந்த நன்றியை தெரிவித்து, மேலும் இந்த நாடகத்தினை மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்த அம்பாள் யூடியூப் சேனல் மற்றும் தங்கராஜ் அவர்களுடைய யூடியூப் சேனல், ஹரிகரன் யூடியூப் சேனல், சிவா போட்டோகிராஃபர் அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போன கூறிய எங்களுடைய இறைப்பணியை இனிதில் நிறைவு செய்கின்றோம். நன்றி கலந்த வணக்கங்கள். எல்லாம் புதுமைக்கா இருக்குது.